சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டுப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அருண் பார்த்தீங்கன்னா சீதா கிட்ட பேசி எப்படியோ சீதா இங்கே வர வச்சிடணும்னு பார்க்குறாரு. அதுக்காக சீதாக்கு கால் பண்ணுறாரு. உடனே அவங்க அம்மா ஃபோன் பிடிங்கி பார்த்தீங்கன்னா சீதாவோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறாங்க. நான் சீதா கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா கிட்ட அப்புறம் பேசினா முதல்ல என்கிட்ட பேசுங்க. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க? என் பொண்ணை போட்டு எப்படி அடிச்சு வச்சுருக்கீங்க? அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா இருந்திருந்தால் அவளை அடிக்க விட்டுருப்பாங்களா? இல்லை நீங்கள் அடிக்கிறது தான் சரின்னு சொல்லியிருப்பாங்களா? கொஞ்சம் கூட நீங்கள் என் இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கவே இல்லைல்ல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. முத்து மாப்பிள்ளைக்கும் மீனாக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சண்டைகள் வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் அவர் கை நீட்டி அடித்ததே இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. இப்போப்பட்டு தானே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சீதா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா கிட்டலாம் நீங்கள் இப்போதைக்கு பேச முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய யாராவது அடித்தாதான் என்னோடய வலி என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அருண் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா ஏம்மா நீ இப்போ அவர்கிட்ட இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் தானடி அவருக்கு புரியும், இல்லைன்னா அவருக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அருண் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் நீ என்னை தேடி வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சீதா அப்படின்னு சொல்லி சீதாவோட ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு அருண். மறுநாள் சீதாவோட அம்மா பார்த்தீங்கன்னா அவளை சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க. அவள் எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? அங்கே நீ ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இதே மாதிரி போயிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீ என்னம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் உன் வாழ்க்கை இதே மாதிரி போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நீ வேறு ஏதாவது யோசிக்கலாம்ல, வேறு ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா என்ன நீ வேறு ஏதாவது முடிவு எடுக்க சொல்கிறியா? அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஆல்ரெடி அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு முன்னாடிலாம் அவர் இப்படி இல்லை. அவர் இப்போ ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்குமே தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவர் மாறுவார், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. மாறுறதெல்லாம் சரிதாண்டி, அதுக்கு நீ எவ்வளோ நாளைக்கு நீ இந்த மாதிரி நீ அடிபட்டுகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எது வேணாலும் சொல்லுமா, அவங்க அம்மா இறந்ததுக்கே இந்த மாதிரி ஆயிட்டாரு. இப்போ நானும் அவரை விட்டுட்டு வந்துட்டேன்னா அவர் நிலைமை இதை விட மோசமாயிடுமா? அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நிலைமையில கூட அவர் இருக்க மாட்டார், இன்னும் மோசமாயிடுவார். அவரை பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. அதனால் நான் அவர் கூட இருந்து தான் ஆகணுமா? அவரை திருத்தத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன், அவரை விட்டு பிரியறதுக்காக இல்லைன்னு சொல்லி சீதா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. சீதாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா வெளியில் நின்று கேட்டுட்ருக்காங்க. பழையபடி மாறினா போதுமா, நான் அவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருக்க தான் ஆசைப்பட்றேன், அது கண்டிப்பாக நடக்கும், அவர் சீக்கிரமே சரியாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து மீனா உள்ளே வந்துட்டு நீ பேசுனதெல்லாம் கேட்டு தான் இருந்தோம் சீதா, நீ இவ்வளோ பிரச்சனையிலையும் உன் புருஷனை விட்டு கொடுக்காம பேசுகிற அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. நீ அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. முத்துக்கிட்ட மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா இவ வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியலங்க, அவர் எங்கேருந்து திருந்தி வருவாரா இல்லையானும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் திருந்தி வருவார், திருந்தி வராமல் எங்கே போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதாவை கூட்டிகிட்டு மீனாவை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா முத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த செக்கப் பண்ணுறதுக்காக. அவங்க ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்த அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அதுக்காக செக்கப்புக்காக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தோன்னே தான் டாக்டர் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, சொல்கிற பதிலில் தான் எங்களோட எதிர்காலமே அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பலை, நான் உங்களோட ரிப்போர்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தேன். இந்த டியூப்பில் இருக்க அடைப்பை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும், அதுவும் 50-50 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா 50-50 அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம், அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அந்த குழா சுருங்கிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா அதை கேட்டோடனே ரொம்பவே அழுகுறாங்க. என்ன டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, வேறு வழியே இல்லைன்னுலாம் சொல்லலை, 50-50 சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம், அதுலேயும் உங்களுக்கு நார்மலாக ஆகிடலாம்ல. நார்மல் ஆகிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எப்பவும் போலவே நார்மலாகவே குழந்தை பிறக்கும். அப்படி இல்லைன்னா தான் நம்ம வேறு வழியை யோசிக்கணும். ஆனால் வழியே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இப்போ இருக்கிற நிறைய காலகட்டத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மீனாவை பார்த்தீங்கன்னா அது தாங்க முடியல, மீனா ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா 50-50 சான்சஸாவது இருக்குதுல்ல மேடம், அது போதும், சான்ஸே இல்லாமலாம் இருக்குது, அதுக்கு இது எவ்வளவோ மேல், அதனால் நீங்கள் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா இப்படி தான்
தான் தைரியமாக இருக்கணும். நீங்கள் ஏன் அழுகுறீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் பாருங்கள் எவ்வளோ தைரியமாக இருக்காங்க. இதுக்கெலாம் நம்மளுக்கு தைரியம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா, சரி நான் 1 வீக்குக்கு அவங்களுக்கு டேப்லெட் தரேன். அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அந்த விட்டமின் டேப்லெட்லாம் எடுத்துக்க சொல்லுங்கள். 1 வீக் கழித்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா பார்த்தீங்கன்னா, அப்படி இதில் ஓகே ஆகலைன்னா உங்களுக்கு வேறு முறையில் குழந்தை பொறக்கணும்னா ரொம்ப செலவாகும்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக செலவு அதிகமாக தான் ஆகும். நம்ம எதுக்கு அது வரைக்கும் யோசிக்கணும்? முதல்ல இதிலே எல்லாமே சரியாயிடுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் ஆப்ரேஷனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. 1 வீக் கழித்து வர சொல்லியிருக்காங்க. டாக்டர்லாம் சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்களும் ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா மீனா பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. வந்த உடனே முத்து பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு இப்படி படுத்துக்கிட்டே இருக்க? நானும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து உன்னை கவனிச்சிட்டே இருக்கேன். நீ ஆளே சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் ஏன் அழுதுகிட்டு இப்போ படுத்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா முத்துவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. நம்மளுக்கு குழந்தையே பிறக்காம போயிடுமாங்க அப்படின்னு உடனே முத்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கும் இந்த கெடுதலும் செய்யலை மீனா. கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை பிறக்கும். அந்த சர்ஜரிக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும், நார்மல் ஆகிடும். நீ எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் பண்ணிகிட்ருக்காரு. நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத மீனா. கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். டாக்டர் எப்போவுமே எல்லாருக்கிட்டையுமே 50-50 சான்சஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்க படிப்பு அப்படி, அவங்களோட வேலை அப்படி. ஆனால் நம்ம எப்போவுமே 100% நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு. கண்டிப்பாக நீ நம்பு. 100% நீ நம்பணும். நீ தைரியமாக இருக்கணும். நீ போல்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் சரிதாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ அதுக்கெல்லாம் எதுவுமே கஷ்டப்படாத. அந்த கடவுளையே உன் பக்கம் நிற்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன பண்ண போகிறீங்கன்னு மீனா கேட்குறாங்க. அதை பற்றி இன்னும் நான் எதுவும் யோசிக்கல. யோசனை வந்தால் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீ நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா முத்து மடியில் படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே படுத்துட்ருக்காங்க. விடுகதை: ஓயாமல் இறையும் இயந்திரம் அல்ல, உருண்டோடி வரும் பந்து அல்ல, அது என்ன? அதுக்கப்புறம் முத்துவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மோர் பார்த்தீங்கன்னா தானமாக சர்வ் பண்ணுறாங்க. அதில் முத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மோர் குடிச்சிட்டு இருக்கும்போது, ஐயா மோர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்பவே டயர்டாகி வந்தேன்ப்பா, இது குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஐயா வெயிலில் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வாட்ச்மேனாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 4 மாதம் சம்பளம் வரணும். அதை கேட்க போனால் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இழுத்து அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க காலத்தில் இப்படி தான் ஏன் பண்ணுறாங்க? நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியமே கிடைக்கிறது இல்லை. இந்த முதலாளிங்கெல்லாம் நம்மளை இப்படி தான் பாடாப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்தோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, அதனால தான்டா அவங்களாம் முதலாளியாகவே இருக்காங்க. நம்ம தொழிலாளிங்க கடைசி வரைக்கும் தொழிலாளியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ப்பா, நீ நல்லா இருப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, ஐயா என்ன நீங்கள் வாழ்த்ததை விட என் பொண்டாட்டி பேர் மீனா, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அவள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க ஐயா. நீங்கள் சாமி கும்பிடும்போதெல்லாம் அவளுக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ப்பா. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அந்த கடவுள் எப்போவுமே உன் கூட துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா அங்கே மோர் குடிச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் பொண்டாட்டி பேர் மீனா, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அது நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சரிப்பா நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முத்து பார்த்தீங்கன்னா சோகமாகிடாரு. உன்னோட முத்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏய் நீ ஏன்டா இப்போ சோகமாக இருக்க? நீயும் மீனாவும் நிறைய பேருக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இப்போல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறது சாதாரணமாகிடுச்சுடா. அதுக்காக எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, நான் பயப்படலாம் இல்லைடா, இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ எதை பற்றியும் யோசிக்காதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாவை காமிக்கிறாங்க. பார்வதி பார்த்தீங்கன்னா விஜயா பார்க்கறதுக்காக வராங்க. விஜயா என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்தில் தான் இப்போ புயலே அடிச்சிட்ருக்கே, நான் என்னன்னு சொல்கிறது, வெளியே சொல்லவும் முடியாமல் உள்ளே வச்சுக்கவும் முடியாமல் நெஞ்சே வெடிச்சிடும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு என்ன தயக்கம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னத்தன்னு சொல்கிறது பார்வதி, அன்றைக்கி அந்த பார்லர்காரி டைவர்ஸ்க்காக சைன் போட வரான்னு சொல்லியிருந்தல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்னையும் வர சொன்னேன். நான் அதனை திருவிழாவான்னு சொல்லிட்டு நான் வரல. நல்ல காரியமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வராததே மேல் பார்வதி, என் தலையில் இடியாக இறக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் ஆச்சுன்னு கேட்கும்போது விஜயா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவள் மயக்கம் போட்டு விழுந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் மனோஜ் தான் சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சந்தேகம், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, அப்போ அந்த குழந்தைக்கு அவன் தான் அப்பா, இதை சொல்கிறதுக்கா இவ்வளோ தயங்கின, முதல்ல கையை கொடுன்னு சொல்லிட்டு விஜயா கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க.
"நீ பாட்டியாக போற விஜயா" அப்படின்னு சொல்றாங்க. "நீ வேற விடு பார்வதி. நானே என்ன செய்யுதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இதுல நீ என்ன செய்யணும்? கடவுளே பார்த்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க பார்க்குறாருல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "கடவுள் வந்து உன்கிட்ட சொன்னாரா?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "அவர் சொல்ல வேணாம். ஆனா செயல்ல செஞ்சுட்டு தானே இருக்காரு. மனோஜுக்கு ஒரு குழந்தை பொறக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அது நடக்க போகுது. சந்தோஷப்பட வேண்டியது தானே" அப்படின்னு சொல்றாங்க. "நீ வேற கடுப்பேத்தாத பார்வதி. அது மனோஜோட குழந்தையே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன விஜயா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? ரோஹி நெறைய பொய்லாம் சொல்லியிருக்கா தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த மாரி கேவலமான வேலையெல்லாம் அவ செய்ய மாட்டா. அந்த மாரி பொண்ணும் அவ கிடையாது" அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. "மனோஜ் கூட வாழணும்னு சொல்லி தானே அவ இவ்வளோ நாளா போராடிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவ ஏன் இந்த விஷயத்துல பொய் சொல்ல போறா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "மனோஜே சொல்றான் அது அவன் குழந்தை இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அது நீ நம்புறியான்னு?" பார்வதி கேட்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளும், சுவாரஸ்யங்களும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. விடுகதையின் விடை கடல்.